ஹாய் நண்பர்களே, வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தையோ ஒரு குறிப்பிட்ட வயது வந்த பிறகோ ஒருத்தருக்கு உதவுறதுக்கு முன் வர்றது ரொம்ப குறைந்த இதுவாக ஆகிப்போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு உதவுறதுக்கோ ஒருத்தருக்கு கொடுக்குறதுக்கோ வாங்குறதோ, இப்போ உதாரணத்துக்கு கடன் வாங்குறேன்னு வச்சுங்க, இல்லை கடன் கொடுக்குறேன்னு வச்சுங்க, கொடுத்தவன் கஷ்டப்படுறான், வாங்கினவன் கொடுக்க கஷ்டப்படுறான். அந்த மாதிரி குடுக்கல் வாங்கலே இல்லாமல் நீங்கள் பயணித்தா சிறப்பாக இருக்குன்ற ஒரு சின்ன கருத்து. எதுக்காக சொல்கிறேன்னா, அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இப்போ ஒரு தாய் இருக்காங்க, ஒரு தந்தை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தரை தூக்கி வளர்த்து அவருக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து பயன்படுத்தி ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயது வந்த பிறகு அந்த தோழர்கள் அந்த தாய் தந்தையரை மதிக்கிறதில்லை. ஆனால் அவங்களும் சிரமப்பட்டு ஓரளவு செல்வாக்கு வசதி உள்ளவங்களாக இருந்தால் சமாளிக்கிறாங்க. வசதி இல்லாதவங்களாம் ஒரு குறிப்பிட்ட வயது வந்த பிறகு ரேஷன் கடைக்கு போயிட்டு ரேஷன் கூட வாங்க முடியாது இருக்குது. அதுக்காக இப்போ நம்ம அந்த 70 வயது கடந்துட்டு இருக்கான்னு வச்சுங்க, ஒரு பெண்மணியோ தாயோ தந்தையோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வீட்டு தேடி அந்த இலவச அரிசி அந்த ரேஷன் பொருளை கொண்டாந்து கொடுக்குற நிகழ்வு இன்று நடந்திருக்கு. அதால் எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அதை உயர்த்தி சொல்லலாம், தாழ்த்தி சொல்லலாம், சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த 70 வயது மதிக்கக்கூடிய ஒரு தாயோ தந்தையோ அவங்க இதை பெறக்குள்ள பயங்கர மகிழ்ச்சி ஆகிறாங்க. அதை நேரில் நம்ம பார்த்துருக்கோம். அதால் பெரியவங்க எல்லோரும் பெரியவங்களை மதிக்கணும். இந்த சேவை செய்த அரசுக்கு நன்றி. தேங்க்யூ. ஜெமினிகாந்த்.